எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஹரிரா வீடியோ போட சொல்லி கேட்டாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஹரிரா ஸ்வீட்க்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 லிட்ரு பசும்பால் நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சிருக்கேன். 300 கிராம் சர்க்கரை, ஒரு முழு தேங்காய் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு டீஸ்பூன் கசகசா, 25 கிராம் பிஸ்தா, 50 கிராம் பாதாம், 2 டீஸ்பூன் பச்சரிசி. தேங்காய் பால் எடுக்கணும், அதனால அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் பச்சரிசி இதுவும் சேர்த்துக்கலாம். கசகசா 1 டீஸ்பூன் இதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ திருப்பவும் அரைச்சிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பவும் அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் 2 தடவை அரைச்சா போதும். நல்லா திக்காக வரணும் ஹரிராக்கு, அதனால் தேங்காய் பால் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஹரிரா. தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ பசும்பால் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. 5 நிமிஷமாக கிண்டியாச்சு. இப்போது 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பிஸ்தா 25 கிராம், பாதாம் 50 கிராம், இது நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். நல்லா 10 நிமிஷமாக கொதிச்சாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். கொதிச்சிச்சு. இப்போ பாதாம் பிஸ்தா அரைச்சி வச்சது பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ ஹரிரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹரிரா வாரத்தில் 2 வாட்டி குடிங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது புது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுப்பாங்க. ஹரிரா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.